துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் பங்கேற்ற விங் கமாண்டர் நமன் சியால் தேஜஸ் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாக சிரித்த முகத்தோடு செல்லும் வீடியோ வைரலான சில நிமிடங்களிலே அவர் சென்ற விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி தீப்பிடித்து எரியும் வீடியோவும் வைரலானது. தந்தையிடம் தனது விமான சாகச நிகழ்ச்சியை ஆன்லைனில் பார்க்குமாறு கேட்டுக்கொண்டதால் யூடியூபில் விமான கண்காட்சி நேரலையை தேடத் தொடங்கிய நமன் சியால் தந்தை ஜெகநாத் சியால் தனது மகன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளான செய்தி அறிந்து துடிதுடித்து போயிருக்கிறார். உடனடியாக விங் கமாண்டரான தனது மருமகளுக்கு போன் செய்து என்ன நடந்ததென்று கேட்டதாக கூறியுள்ள ஜெகநாத் சியால் 6 விமானப்படை அதிகாரிகள் நேரில் வந்து விபத்தில் நமன் சியால் பலியானதை உறுதி செய்ததாக தெரிவித்துள்ளார். சைனிக் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த நமன் சியால் 2009ஆம் ஆண்டு NDA தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு பாதுகாப்பு படையில் சேர்ந்ததாகவும் படிப்பில் சிறந்து விளங்கியதாகவும் ஒழுக்கத்திலும் தேச சேவையிலும் உண்மையாக இருந்ததாகவும் அவரது தந்தை தெரிவித்துள்ளார். தனது வாழ்க்கையை பற்றி பெரிய கனவுகளை கொண்டிருந்த நமன் சியால் மரணம் தங்கள் குடும்பத்தை முற்றிலுமாக சிதைத்துவிட்டதாகவும் சியோலின் தந்தை கூறியுள்ளார். ஜெகநாத்தும் அவரது மனைவி வீணா சியலும் தற்போது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் உள்ள நமன்சின் வீட்டில் உள்ளனர். இருவரும் தங்கள் 7 வயது பேத்தி ஆர்யா சியாலை கவனித்துக் கொள்ள 2 வாரங்களுக்கு முன்புதான் கோவைக்கு வந்துள்ளனர். நமன் சியால் மனைவி தற்போது கொல்கத்தாவில் பயிற்சி பெற்று வருகிறார். இந்த துயர சம்பவத்தால் நமன் சியாலின் சொந்த ஊரான ஹிமாச்சல பிரதேசத்தில் பாட்டியல்கர் கிராமமே துக்கத்தில் மூழ்கியுள்ளது. இந்திய இராணுவத்தின் மருத்துவ படையில் பணியாற்றி பின்னர் கல்வித்துறையில் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்ற தந்தை மற்றும் IAF அதிகாரியான மனைவி மற்றும் 6 வயது மகளுடன் வசித்து வந்த நமன் சியாலுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட இருந்த சூழலில் துரதிர்ஷ்டமாக விமான விபத்தில் மரணமடைந்துள்ளார். முன்னதாக விங் கமாண்டர் நமன் சியால் உயிர் இழப்புக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள இந்திய விமானப்படை இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருடன் உறுதியாக நிற்பதாகவும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. வான் சாகசத்தின் போது தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளாகும் முன்பு அதை விமானி பேரல் ரோல் எனப்படும் ஒரு சுழன்று செல்லும் செயல்முறையை செய்ய முயற்சித்ததாக தெரிகிறது. இதில் விமானம் திரும்பப்பட்டு மீண்டும் மேலே சென்று தனது முழு சுழற்சியை நிறைவு செய்யும். இது ஒரு சிக்கலான சுழற்சி இல்லை என்றாலும் விமானி சிறிது நேரம் தலைகீழாக இருந்த பின்னர் விமானம் தரையில் மோதியது. விமானம் தலைகீழாக இருந்து மீண்டும் மேலே எழும்ப வேண்டும். ஆனால் அதுபோன்று நடக்கவில்லை. விமானம் மீண்டும் மேலே செல்ல முயன்றபோது தரைக்கு மிக அருகில் இருந்திருக்கலாம். மேலும் விமானம் மீண்டும் உயரும் வேகத்தை கொண்டிருக்கவில்லை. இதனால் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம். திடீரென்று உந்துதல் சக்தியை இழந்திருக்கலாம் அல்லது கட்டுப்பாட்டு கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etna at Tandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009. தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில்.